அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 162 தான் பார்க்க போறோம். போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கோம்? நம்ம ஃபேட்டிக்கு அடிபட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இந்த ஒரு சிட்டிக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்போ இவங்க வந்து சோலரினாக்கு போறாங்க. அங்கதான் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு சோலரினா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்ட இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடா இருக்கும். ஆனா இந்த இடம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இப்போ இந்த சண்டை நடக்க போதுல நம்ம ஃபேட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் இங்க பெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே யார் மேல்ரா பெட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஃபேட்டியோட ஆப்போனன்ட் மேல தான் பெட்டிங் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஒருத்தன் ஒரு கூட ஃபுல்லா மீனை கொண்டு வந்து பெட்டு கட்டுறாங்க. நம்ம தங்சானுமே சுத்தி சுத்தி பார்க்கறான். என்ன இந்த இடமே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்க்கறான். அந்த சமயத்துல ஆஸ்கார் என்ன கேட்கறான், எனக்கும் ஆர்வமா இருக்கு. நம்மளுடைய ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எனக்கும் ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறான். அந்த சமயத்துல ரோராங் என்ன கேட்கறா, நம்ம எல்லாருமே சண்டை போட தானே வந்தோம். எதுக்காக நீ ஃபேட்டியை மட்டும் அமுச்சு விட்ட? அவன் பாரு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, அநியாயத்துக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறா. ஆனா தங்சான் இதை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ இவங்க 7 பேரும் போய் சண்டை போட்டாங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில மார்ஷல் சோல் ஆளுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேட்டி லெவல் 50ல இருக்கான். இந்த பொண்ணுமே ஆல்மோஸ்ட் லெவல் 50ல தான் இருக்கா. ஸோ இவங்க லெவல்ல இவங்க தான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாம 2 பேராலையும் பறக்க முடியும். ஸோ கண்டிப்பா இது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதான் ரோராங் பாக்குறா, எல்லாம் டீட்டெயிலா பிளான் பண்ணிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்போ அங்க இருக்க ரெஃப்ரி என்ன பண்றாரு, 2 டீமையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாருப்பா. ஃபேட்டி நம்ம டீமுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் பாருங்க, ஃபங்ஷியாங் டீமா. அதான் ஆஸ்கார் பாக்குறான், டேய் சரியான ஆள்ரா நீ, சூப்பரான பேரா செலக்ட் பண்ணிருக்க, அந்த பொண்ணை எப்படி கவர் பண்ணலான்னு யோசிக்கிறல்ல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோராங் சொல்றான், இங்க பேரு ஜாக்கிரதையா பேசு, இது மட்டும் அவன் காதுல விழுந்தது உன்னை விடாம தொர்த்திக்கிட்டு வருவான் பாத்துக்கோ அப்படிங்கிறா. ஆனா ஆஸ்கர் என்ன சொல்றான், நான் என்னதான் அவனை எப்பவுமே கிண்டல் பண்ணா கூட அவன் என்னுடைய பிரதர், நான் அவனை எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ 2 டீமுமே உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபேட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நடந்து போயிட்டான். ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் நடந்து போறா. என்னடா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இவ இதுக்கு முன்னாடி சோலாரினால சண்டை போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ரெஃப்ரி இப்போ என்ன பண்ணுறாரு, கண்டஸ்டன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆப்பனண்ட்ல 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேருமே லெவல் 58ல இருக்காங்க. இது பத்தாவதுக்கு 2 பேருமே ட்வின்ஸாமா. இதை கேட்ட உடனே தங்சான் என்ன சொல்றான், ட்வின்ஸா, அப்போ இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்க ட்வின்ஸாக இருக்கிறதுனால இவங்களோட எனர்ஜி சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஃபியூஷன் ஸ்கில்ஸ் வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கஷ்டமான மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஷியாங் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 45லையும் நம்முடைய ஃபேட்டி வந்து லெவல் 59லையும் இருக்கான். அவள் ஒரு மாதிரி கவலையாக பயந்து போயிருக்கா. ஃபேட்டி என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த ரெஃப்ரி என்ன சொல்கிறான், இவங்க 2 பேர் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அரினால சண்டை போட வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணாதான் நம்ம ஹைப்போ பிரதர்ஸை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அந்த பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக. இப்போ வின் பண்ணாங்கன்னா 5வது மேட்ச், இதுக்கு இவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா. சரிப்பா உங்க மார்ஷல் சோல் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 டீமே என்ன பண்றாங்க, அவங்களுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணி பவர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே யாருக்கடா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹைப்போ பிரதர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஃபேட்டிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒருத்தன் என்ன சொல்றான், டேய் அவன் ஃபயர் மார்ஷல் சோல் வச்சிருக்கான்டா, தண்ணி பட்டா ஃபயர் அழிஞ்சு போயிடுமே, செத்தாண்டா அவன் அப்படிங்கிறாங்க. இப்போ ரெஃப்ரி என்ன பண்ணுறான், கடைசியாக ஒரு வாட்டி ரூல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்ல. வெளியில் போனால் அவுட்டு, சண்டை போட முடியலாம் அவுட்டு, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சண்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்ன உடனே ஃபேட்டி நக்கலாக கூப்பிட்றான், வா வா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் ஆப்பனன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இவனுடைய சோல்ட்ரிங் எல்லாமே டாப் கிளாஸில் இருக்குது, நம்ம தான் ஜாக்கிரதையாக சண்டை போடணும் அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷாங் இருக்கால, அவள் சண்டை போட ஆரம்பிக்கிறா. உடனே மற்றவங்களும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே நம்ம ஃபேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான். அந்த அட்டாக்கு ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே தான் போய் விழுமா. இதை பயன்படுத்தி அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஹைப்போ பிரதர்ஸ் நம்ம ஃபேட்டி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வர ஃபேட்டி சொல்கிறான், இதுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக போகிறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, டேய் அவனுக்கு தண்ணியை பார்த்து பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. நம்ம மூபா என்ன சொல்கிறான், அவன் நினச்சிருந்தா அந்த அட்டாக்கை தடுத்துருக்கலாம், அவன் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆஸ்கார் என்ன சொல்றான், வேற எதுக்கு ஷியாங் முன்னாடி சீன் போடுறான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இப்போ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேட்டி பண்ண அட்டாக்ல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, அந்த ஹைப்போ பிரதர்ஸோட கலரே மாறி போச்சு. அவங்க உடம்புக்குள்ள அந்த ஹீட் எனர்ஜி ஏறிச்சு போல. ஆனால் ஃபேட்டியோட உடம்புல இப்போ சுத்தமாக சோல் பவர் இல்லை. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் அவனை ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாது, அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 5th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இந்த 5th சோல் ஸ்கில் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, வானத்திலே பறக்குறாங்கல்ல அவங்கள அடிக்கிறதுக்காக ஒரு அட்டாக்கு. ஆனா ஃபேட்டி உடம்புல சோல் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னடா பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பக்கி. நம்ம ஆட்களும் பாக்குறாங்க, இவன் எடுத்த உடனே ஏகப்பட்ட சோல் பவரை வேஸ்ட் பண்ணிட்டான், இதுக்கு மேல அவன் உடம்புல தெம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாக்குறானுங்க. ஃபேட்டியுமே என்ன யோசிக்கிறான், என்னடா இது என்னால வந்து பவரை பில்ட் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கிறான். அந்த சமயத்துல இந்த ஷாங் இருக்கால,
அவன் என்ன பண்றா, இந்த அட்டாக்குக்கு உள்ள போறாங்க அவ வேகமா. இவ எதுக்காகடா இந்த மாதிரி பண்றா அப்படின்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா அவ பண்றதுக்கு காரணமே நம்ம ஃபேட்டிக்கு டைம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபேட்டிக்குமே நல்லாவே புரியுது அந்த பொண்ணு தனக்காக தான் பண்ணுறா அப்படிங்கிறது. ஸோ இவனுமே பவர் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு ஃபேட்டி என்ன பண்ணுறான், அவனோட ஃபீனிக்ஸ் மீட்டியர் ஷவர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இப்போ இந்த ஒரு அட்டாக் போய் தண்ணியில் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க 2 பேரால் அங்கே இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஃபியூஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறானுங்க. இந்த ஃபியூஷனை பயன்படுத்தினோடனே இவன் பார்க்குறான் ஃபேட்டி, என்னடா இது, நான் என்ன அந்த அளவுக்கு அன்லக்கியா அப்படின்னு பார்க்குறான். ஸோ அந்த ஒரு ஃபியூஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹரிக்கேன் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்களும் உள்ளுக்குள்ளே இழுக்குதுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டே போகுது. இந்த பொண்ணு தான் வந்து இவனை காப்பாற்றி கொண்டு போகிறா. இருந்தாலுமே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனாலும் 2 பேரும் பறந்து அப்படியே தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, வேணாம் நம்ம வந்து தோல்வியை ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஃபேட்டி வந்து அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஃபேட்டி கிட்ட ஒரு சோல் போன் இருக்கு. அந்த சோல் போன் ஸ்கில்லை பயன்படுத்தி அவன் அடிக்க ஆப்பனன்ஸும் தடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அட்டாக்ல ஃபேட்டியால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல, கீழே விழுந்துடுறான். இந்த ஒரு பொண்ணு தான் கஷ்டப்பட்டு அவனை காப்பாற்றி கொண்டு போய் கீழே விடுறா. இப்போ நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, அவனால் அந்த வாட்டர் ஹரிக்கேனை உடைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஆனால் தங்சான் மட்டும் யோசிக்கிறான், இல்லையே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அந்த ஹைப்போ பிரதர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகல போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த ஒரு வாட்டர் ஹரிக்கேன் பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஃபேட்டியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் இவன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனவன் ஒரு சொடுக்கு போடுறாங்க. அந்த வாட்டர் ஹரிக்கேன் உடஞ்சே போச்சு. எப்பட்றா பண்ணு அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க எல்லாம். அங்கே இருக்க ரெஃப்ரியாலே இதை ஏற்றுக்க முடியல. அவன் வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தங்சானே யோசிக்கிறான், இவன் எப்படி ஜெயிச்சான் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் தங்சானுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இவங்க லக்கால ஜெயிக்கல. வாங்க கீழே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஃபேட்டி சுற்றி சுற்றி பார்க்குறான். யோ ரெஃப்ரி, யோ எங்கேயா இருக்க, யோ மேட்ச் முடிஞ்சிச்சியா, அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணு அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தாங்க இவன் அனௌன்ஸே பண்ணுறான். அங்கே இருக்க மெடிக்கல் டீம் என்ன பண்ணுறாங்க, ஹைப்போ பிரதர்ஸை தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் ஃபேட்டி தடுக்கிறான். அவங்கள நான் தான் ஹீல் பண்ண முடியும், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை வெளில எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க கலரே மாறுது. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்மளால் மன்னிப்பு வேற கேட்குறாப்புல. அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம டீம் எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேட்டி என்ன சொல்கிறான்னா, ஷாங் மட்டும் இல்லை அப்படின்னா என்னால் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா அவள் தான் வந்து டைம் வாங்கி கொடுத்தா. சரி இவங்க கேட்குறாங்க, அதெல்லாம் ஓகே, எப்படி ஜெயிச்ச அதை சொல்லு அப்படின்ன உடனே இப்போ தான் இவன் சொல்கிறான், அவன் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணால அந்த சமயத்துலேயே அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது தண்ணிக்கு போயிடுச்சு. ஸோ அது அவங்க உடம்புக்குள்ளேயும் ஏறிடுச்சு. அதனால தான் இவனால் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன யோசிச்சாங்க, பயபுள்ள சீன் போகிறதுக்கு அட்டாக் பண்ணுது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் சார் சீனும் தான் போட்டிருக்காரு, பட் ஸ்டில் சண்டே ஜெயிச்சிட்டான். இப்போ எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, நம்ம கடலில் பிரயாணம் பண்ணும்போது சப்போஸ் எவனா ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணால் நம்மளால் பறக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் தங்சான் என்ன சொல்கிறான், ஆக்ஷன் நடக்குது, முதல்ல அங்கே போய் பார்ப்போம், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ஆக்ஷனுக்கு எல்லாருமேலாம் போல, ஒரு 4 பேர் மட்டும்தான் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் தேடி வரல. இவங்க தேடி வந்தது கடலில் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு சோல் கைடிங் டூல். கரெக்டாக அந்த ஒரு டூல் வந்து ஆக்ஷனுக்கு வருதுங்க. அங்கே தான் இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.